காலையில் லிவர் டானிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து 10 வளர்த்தத்தில் 2 இறந்துச்சு. அப்படிங்களா? எதனால் அப்படி? அது சரியான நோய் மேலாண்மை நம்மளாட்ட செலெக்ஷன் பண்ணக்கூடிய குட்டிகளை இழுக்கலை நாங்கள். ஏதோ போனோம், கூடூரில் எடுத்துகிட்டு வந்தோம். அது நம்ம இந்த மாதிரி கொண்டு வர முடியல. செலெக்ஷன் பண்ண குட்டிக்கும் அதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுட்டு தான் அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ண குட்டி. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. திருவேங்கடம். நம்ம பண்ணையின் முகவரி சொல்லுங்கள். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வாணியம்பாடி தாலுக், மிட்டூரில் இருந்து சக்கரகுப்பம் வில்லேஜ். சரி ஓகே. நம்ம பண்ணையின் பேர் எதனா வச்சுருக்கீங்களா? இல்லைங்களா? சரி ஓகே. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இந்த 2 வருஷமாக ஆகுது. 2 வருஷமாக இருக்கீங்களா? இது வந்து 2வது வருஷமா? ஆமாம். சரி ஓகே. எத்தனை ஆடு இருக்குது நம்மக்கிட்ட விற்பனைக்கு? 14 ஆடு இருக்குது. 14 இருக்குங்களா? சரி ஓகேண்ணா. போன வருஷம் எத்தனை ஆடு வளர்த்தீங்க? போன வருஷம் 10 வளர்த்தோம். 10 வளர்த்தீங்களா? எங்கே எடுத்தீங்க அதெல்லாம்? கூடூரில் எடுத்துகிட்டு வந்தோம். கூடூர் இல்லைங்களா? அது எப்படி தெரியும் கூடூரில் இந்த மாதிரி கடைலாம் இருக்குது, இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது, எப்படி தெரியும் உங்களுக்கு? ஜெகதீஷ்ன்றவர் மூலயமா போனோம். வீக்கோட்டாலேருந்து அவரை கூப்பிட்டு போனோம். முல்பகலில் இருக்கார் அவர் தானே? தாயிலூர். சரி ஓகே. அவர் தான் ஃபுல் கைடன்ஸ் எல்லாமே பண்ணுறாரு. அவர் தான் எல்லா சப்போர்ட்டும். குட்டி ஆடுங்க எடுத்து கொடுக்குறதுலேருந்து அவர் தான் ஃபீடிங் சொல்கிறதுலேருந்து எல்லாமே அவர் தான். சரி ஓகே ஓகே. போன வருஷம் 10 ஆடு வளர்த்தீங்களே, எப்படி உங்களுக்கு லாபகரமாக இருந்ததா? இருந்துச்சு. அதில் ஒரு அனுபவம் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டுங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது எக்ஸ்பீரியன்ஸ்னால், குட்டியாக எடுத்துன்னு வந்தோம். அதில் வந்து செலெக்ஷன் பண்ணாமல் எடுத்துன்னு வந்தோம். அதுலேருந்து ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இப்போ. அப்படிங்களா? அதில் எத்தனை குட்டி நல்லா இருந்தது? செலெக்ஷன் இல்லாமல் எத்தனை இருந்தது? செலெக்ஷனில் எப்படி சொல்கிறது, அதில் நல்லாவே செலெக்ஷன் பண்ணக்கூடிய குட்டிகளை இழுக்கலை நாங்கள். ஏதோ போனோம், கூடூரில் எடுத்துகிட்டு வந்தோம். அது நம்ம இந்த மாதிரி கொண்டு வர முடியல. செலெக்ஷன் பண்ண குட்டிக்கும் அதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுட்டு தான் அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ண குட்டியை எடுத்துருக்கோம் இப்போ. சரி ஓகே. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து தெரியல. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஆடு வெயிட் கெயின் ஆகாது, நல்ல ஷோலையும் வராது, உங்களுக்கு நல்ல விலைக்கும் வந்து போகாது. ஸோ வந்து நம்ம செலெக்ஷன் நல்லபடியாக பண்ணால் தான் நல்ல முறையில் வந்து வளர்த்து இந்த வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல முறையில் நம்ம விற்பனையும் பண்ண முடியும். சரி ஓகே. இந்த வருஷம் எத்தனை குட்டி இருக்குன்னு சொன்னீங்க நம்மக்கிட்ட விற்பனைக்கு? இப்போ 14 இருக்குது சார். 14 இருக்குங்களா? சரி ஓகேண்ணே. போன வருஷம் எப்படி எந்த ஊர்லேருந்து வந்து வாங்கினாங்க நம்மக்கிட்ட, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம லோக்கல்லே கொடுத்துட்டோம் சார் அங்கே. அப்படிங்களா? ஃபீடிங் சிஸ்டம் சொல்லுங்கள், என்னென்ன கொடுக்குறீங்க ஆடுங்களுக்கு? காலையில் லிவர் டானிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து கடலை கொடி கொடுக்குறோம். அது ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு கடலை போட்டு பூசா, ஐப்பிள், அது மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். சரி ஓகே. நோய் மேலாண்மை எப்படி இருந்தது போன வருஷம் உங்களுக்கு? ஏன்னா முதல் வருஷம் இல்லைங்களா? அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி? அதான் ஒரு ஸ்டெப்பாக. இப்போது ஃபீவர் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், லோக்கல் டாக்டர் இருக்காங்க, கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? சரி ஓகே. போன வருஷம் எருப்புகள் எதனா இருந்ததா நம்மக்கிட்ட? எப்படி? 10 வளர்த்தத்தில் 2 இறந்துச்சு. அப்படிங்களா? எதனால் அப்படி? அது சரியான நோய் மேலாண்மை நம்மளாட்ட செய்ய முடியல. அப்படிங்களா? அனுபவம் இல்லாத செஞ்சனால அதுலேருந்து கற்றுக்கிட்டு. வேக்சின் போட்டிங்களா போன வருஷம் ஆடுங்க வாங்கிட்டு வந்தது? நல்லா போட தெரியல, போடலை. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேக்சின் வந்து பிபிஆர்லேருந்து அது என்ன எல்லாத்துக்குமே பண்ணிட்டோம். பிபிஆர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். எல்லாம் ஒரு அனுபவம் தான். ஸ்டார்டிங் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். பட் இந்த வருஷம் நீங்கள் நல்லா செலெக்ஷன்லேயும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செலெக்ஷன். சரி ஓகே. நம்மக்கிட்ட என்ன விலை ஆடு இருக்குது? இப்போ விலை ஸ்டார்டிங்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கால் பண்ணால் நம்ம நேரில் வரட்டும் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? சரி ஓகே. இது வந்து நம்மளுக்கு 2வது வருஷம். நம்ம சேனல்லையும் வீடியோ வந்து போடுறீங்க.
நம்ம சைட்லேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் ஃபார்ம்ஸ்லாம் வந்து வீடியோ எடுக்கிற ரீசனும் உங்களுக்கும் விற்பனை ஆகணும், அதே நேரத்தில் வாங்குகிற மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விலையில் ஆடு வந்து போய் சேரணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா கம்மி பண்ணி நல்ல ரேட்டில் ஆடுங்க கொடுங்க. அதே மாதிரி வந்து கால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க வீடியோ மட்டும் போடுறீங்க, பட் வந்து ஃபார்ம் சைட்லேருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் சரிங்களா. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ டைம் செலவு பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெஸ்பான்ஸ் நம்ம சைட்லேருந்து இருக்கணும். கால் பண்ணால் பேசலாம், கால் பண்ணிவிட்டு வந்தாங்களானாலும் நம்ம நேரில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணாலும் நம்ம பேசி சரி ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக விலையும் கொஞ்சம் அனுசரித்து நல்ல விலையில் வந்து கொடுங்க. இப்போ கடாக்கள்லாம் நம்ம கீழே இறக்கி வந்து பார்க்கலாம் சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இது வந்து 4 பல் இப்போ வந்து ஏறுது, பயங்கர ஆக்டிவ் அண்ட் அக்ரிசிவ் ஏறுது. இதுவும் அப்படிதாங்க. ஏய் பா ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். நல்லா வளர்ப்புங்க இவர்கிட்ட. லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும் சரியா. மார்ஷல்லா ஒன்று, குண்டூர் கூட ஒன்று இருக்குங்க, முடிஞ்சால் கீழே இறக்கி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. குண்டூர் இப்போ தான் சொன்னேன், வந்துருச்சு பாருங்க குண்டூர். இது கன்ஃபார்மாக என்னால் பிளர் தான் பண்ணியிருப்பேன் இது. ஐயோ அண்ணா இப்படி பயங்கர ஆக்டிவாக இருக்குதுங்க. அப்பா இந்த குண்டூருக்கு வந்து 4 பல்லுங்க. சரியான அடி அடிக்குதுங்க இது. எல்லாமே சேல்ல இருக்கு சரியா. இது வந்து 4 பல் ஏறுது. இந்த 3க்குமே வந்து 2 பல், இதுக்கு வந்து 4 பல். டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும், கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு பிரதர் ஃபார்மில் இருப்பாங்களான்னு கேட்டுட்டு வாங்க சரிங்களா.